இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் 30 தீவிரவாதிகள் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, இஸ்புல் முஜாஹிதீன் உள்ளிட்ட 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பஹாவல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகம் முற்றிலும் தரைமட்டமானதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முகாமை அழிக்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைத்ததற்கான காரணம் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 25 பெண்களின் கணவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் நெற்றியில் இடப்பட்ட திலகம் அழிக்கப்பட்டது. தங்களது சிவப்பு பொட்டை இழந்த அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் விதமாக அதனை குறிக்கும் வகையில் பகல்காம் பதிலடி தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் நடத்த தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என கமாண்டர் சோஃபியா குரேஷி விளக்கம் அளித்துள்ளார். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதல் குறித்து கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தானில் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் இதில் ஒருவர் கூட அப்பாவி மக்கள் அல்ல என்றும் தெரிவித்தனர். இந்திய எல்லையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தின் தலைமையகம் உள்ளிட்ட 9 இடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் சோஃபியா குரேஷி தெரிவித்தார். பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் குறித்து செய்தியாளர்களிடத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க இந்தியா தனது எதிர்வினையாற்றும் உரிமையை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே குறிவைத்து தகர்க்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பயங்கரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் விளங்குவதாகவும் பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை அழிக்கவே ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்திய ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் காஷ்மீர் எல்லை கிராமங்களைச் சேர்ந்த 15 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் செயல்படுத்தப்பட்டது. இதில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் இந்திய எல்லைக்குள் புகுந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதலில் 15 இந்தியர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கிடையான போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. சிந்தூர் ஆபரேஷனை தொடர்ந்து முப்படை தளபதிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் அழிக்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர்களுடன் முப்படை தளபதிகளுடன் மோடி ஆலோசனை நடத்தினார். அதில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சிந்தூர் ஆபரேஷன் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிந்தூர் ஆபரேஷன் என்ற நடவடிக்கையை இந்தியா எடுத்தது. இதில் பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத அமைப்புகள் முழுவதும் அழிக்கப்பட்ட நிலையில் ஆபரேஷனை சிறப்பாக செயல்படுத்திய இந்திய முப்படைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து சிந்தூர் ஆபரேஷனை நடவடிக்கை குறித்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் நடத்தப்பட வேண்டிய எதிர் நடவடிக்கை குறித்தும் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து விளக்கினார். இந்திய படைகளுக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவின் தாக்குதல் குறித்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் விவாதித்ததாகவும் இந்திய படைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சிந்தூர் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்த இந்திய முப்படையினருக்கு தங்களது அன்பை தெரிவிப்பதாக கூறிய அவர், தாக்குதலை தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்திருப்பதாகவும் கூறினார். அப்பாவி மக்களை கொன்றவர்களை இந்திய ராணுவம் தாக்கி அடித்துள்ளது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் பேசிய அவர், பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பழிவாங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிந்தூர் ஆபரேஷன் நடவடிக்கையால் பொதுமக்கள் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர், இந்திய முப்படைகளால் நாட்டிற்கு பெருமை கிடைத்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தாக்குதலை தீவிரப்படுத்தும் எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை எனவும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூறியுள்ளார்.
பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக சிந்தூர் ஆபரேஷனை இந்தியா நிகழ்த்தியது. இது தொடர்பாக அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் விளக்கினார். மேலும் இந்தியாவின் நடவடிக்கை கட்டுப்பாட்டுடன் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அஜித் தோவல் எச்சரித்திருக்கிறார். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஏராளமானோர் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தொடங்கி பாகிஸ்தானை பழி தீர்த்திருப்பது இந்தியர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது என மோடி கூறியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கையில் இறங்கிய இந்திய ராணுவத்துடன் தமிழ்நாடு எப்போதும் துணை நிற்கும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் ரஜினிகாந்த், விஜய், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் ராணுவ நடவடிக்கைக்கு பாராட்டு கூறியுள்ளனர். சிந்தூர் ஆபரேஷனை தொடர்ந்து நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. நாளை காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் கூடுகிறது. நாட்டில் அமைதியை காப்பதற்கு இந்தியா தயாரானால் நாங்களும் தயார் என பாகிஸ்தான் நாட்டின் அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்தியா பதிலடி தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என கூறிய அவர், எங்கள் நாடு எந்த விரோத போக்கையும் தொடங்காது என விளக்கம் அளித்திருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென பல்டி அடித்துள்ளது பாகிஸ்தான். பயங்கரவாதி தங்கியிருந்த 9 முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பது இந்த மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை வரவேற்றுள்ள பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த சுபம் திவேதியின் மனைவி, இதுதான் தன் கணவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் சிந்தூர் தாக்குதல் குறித்து பேசிய அவர், தனது கணவரின் மரணத்திற்கு பழிவாங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக திவேதியின் மனைவி கூறியுள்ளார். போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று இரு நாடுகளுக்கும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது போர் பதற்றத்தை தவிர்க்க இரு நாடுகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் 2 இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. கல்பாக்கத்தில் வீரர்கள், மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். மிகப்பெரிய கட்டமைப்புகளுக்கு தாக்குதல் நடத்தப்படும் போது மின் விளக்குகளை அணைத்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற ஒத்திகைகள் நடைபெற்றன. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. தலைநகர் டெல்லியில் உள்ள வித்யா பால் பவன் பள்ளியில் அவசர காலத்தின் போது செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதேபோல ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அவசரகால தயார் நிலைக்கான முன்னெச்சரிக்கைக்காக அங்குள்ள தாவரவியல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இதேபோல வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலிலும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகையில் போரின் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் செய்து காண்பிக்கப்பட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போரின் போது பொதுமக்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை தத்ரூபமாக செய்து காட்டினர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து தலைவர்கள் பலரும் வரவேற்று கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் அதிமுகவை சேர்ந்த 1000 இளைஞர்கள் யுத்த களத்தில் தனது தலைமையில் துப்பாக்கி ஏந்தி போராட தயாராக உள்ளனர் என்று கூறினார். அதிமுக இளைஞர்களுக்கு துப்பாக்கி சுடுவதற்கான 10 நாட்கள் பயிற்சி தர வேண்டும் என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிராக நடக்கும் இந்த யுத்தத்தில் அதிமுகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர், இந்தியா சுதந்திரமடைந்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்ததோடு பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்தியர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்று கூறினார். தொடர்ந்து 9 இடங்களில் உள்ள தீவிரவாதிகளின் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றிணைய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் நாராயணன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை கொல்ல இந்தியாவுக்கு உரிமை உண்டு என்றும், ஆனால் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தீவிரவாத ஒழிப்பில் தமிழக அரசு பாராமுகம் காட்டுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணராமல் பிற மாநில முதல்வர்கள் பிரதமருக்கும் ராணுவத்திற்கும் பாராட்டு தெரிவிக்கும் போது தமிழக முதல்வர் பாராமுகமாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதை ஏற்க முடியாது என்றார். புதிதாக வருபவர்கள் முதல்வர் கனவில் இருக்கிறார்கள் என மு.க.ஸ்டாலின் பேசியதற்கு தமிழிசை பதிலடி கொடுத்தார். ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக திருச்சி விமான நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு சோதனை நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்திகையை நடத்த மத்திய அரசு அறிவுறுத்தியது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பயணிகள் சோதனைக்கு பின்னரே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடந்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் மக்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படுத்தாமல் சிந்தூர் ஆபரேஷன் செயல்படுத்தப்பட்டது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் என பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை பாராட்டுவதாகவும், மோடி எடுக்கும் முடிவுகளுக்கு எப்போது துணை நிற்போம் என்றும் பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினர் வெடிவெடித்து கொண்டாடினர். பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் 9 முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்திய இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் வெடிவெடித்து கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அரை மணியில் 50 செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 4ஆம் ஆண்டை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் 214 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்துகளில் பயணித்து பேருந்தில் இருக்கும் வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை, மதுரை, கோவை, சேலம், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. முன்னதாக திமுக அரசு 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை முன்னிட்டு மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொள்கை இல்லாத கட்சி என்பதால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சாடியுள்ளார். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முத்தரசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கன்னிமாரா நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை வைக்க அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைப்பு, தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை, பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு போன்றவற்றை அதிமுக ஆதரிக்கிறதா என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் எனவும் முத்தரசன் வலியுறுத்தினார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சுற்றுச்சூழல் துறை இயக்கத்தின் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த பாண்டியன் என்பவர் சுற்றுச்சூழல் தொடர்பாக அனுமதி வழங்க முறைகேடாக லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் சுற்றுச்சூழல் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீடுகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. சென்னையில் இதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார்.
தமிழகத்தில் பொறியியல், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று ஒரே நேரத்தில் தொடங்கியது. பொறியியல் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் www.tneaonline.organize என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் அரசியல் செல்வாக்கு பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் திமுக உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். தங்கள் ஆட்சியில் மதுரை ஆதீனத்திற்கு எந்தவித அச்சுறுத்தலும் கிடையாது என்ற அவர், இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அதிக அளவில் கொடுக்கும் மாநிலம் தமிழகம்தான் என்றும், இதனை தூங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை தட்டி எழுப்பி சொல்லுங்கள் என்றும் ரகுபதி தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே லிப்ட் கேட்டு வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பீர் பாட்டில்களால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை சேர்ந்த பூவரசன் என்பவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி காயத்ரி ஒரகடத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் பணி முடித்து வீட்டிற்கு செல்ல அவ்வழியாக வந்த இளைஞரிடம் லிப்ட் கேட்டுள்ளார். அவரை ஏற்றி சென்ற அந்த நபர் திடீரென பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தன்னை காத்துக்கொள்ள கீழே கிடந்த மதுபாட்டிலை எடுத்து தலையில் ஓங்கி காயத்ரி அடித்துள்ளார். இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் இளைஞரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். பழனி அருகே கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டு வீட்டின் அருகே குழி தோண்டி புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி சித்தரேவு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி முத்து வீட்டுக்கு வராததால் அவரது மனைவி மாரியம்மாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது வீட்டு அருகே குழி தோண்டப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் குழியை தோண்டியபோது அதில் காணாமல் போன முத்துவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. முத்துவை கொலை செய்தது யார், குழி தோண்டி புதைத்தது யார் என்பது மர்மமாக உள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகாடு மோதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் இருதரப்பு இளைஞர்களிடையே மோதல் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் வசிக்கும் பகுதிக்கு மற்றொரு தரப்பினர் திரண்டு சென்று தாக்குதல் நடத்தினர். மேலும் வீடுகள், வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அரசு பேருந்து, கண்ணாடிகள், காவல்துறை வாகனம் உடைக்கப்பட்டு இந்த சாதி கலவரத்தில் 22 பேர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கேவிக்குப்பம் அருகே திருடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 26 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த ஹைதர்புரம் பகுதியில் கேவிக்குப்பம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக அவர்கள் திருடி பதுக்கி வைத்திருந்த 26 இருசக்கர வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அருண்குமார், பிரவீன்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் விடுதி உரிமையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை இந்திரா நகர் 2வது தெருவில் இயங்கி வரும் ஆண்கள் விடுதியில் அக்கம் பக்கத்தில் உள்ள சிலருக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அடையாளம் தெரியாத 3 நபர்கள் விடுதி உரிமையாளரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட விடுதி உரிமையாளர்கள் சம்பவத்தை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல் நிலையத்தில் ஒன்று கூடி புகார் அளித்துள்ளனர். எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு பால் விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் எச்சரித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் உள்ள ஆவின்திறன் மேம்பாட்டு மையத்தில் பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையில் கால்நடை சேவை மையம் மற்றும் அதற்கான ஆப்பையும் அவர் தொடங்கி வைத்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பால் வாங்கும்போது எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலையை மக்கள் கொடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். சென்னை திருவெற்றியூரில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்து விட்டு தற்கொலைக்கு முயன்ற கணவனால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவெற்றியூர் டிஎஸ்ஆர் நகரில் ரகு, ரேவதி தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்களுக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று கணவன் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்த நிலையில் கோபத்தில் ரகு ரேவதியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தனது கழுத்தை அறுத்துக் கொண்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் ரகுவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். செஞ்சி அருகே மனைவி இருந்த துக்கம் தாங்காமல் கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பீரங்கிமேடு பகுதியை அடுத்த அடங்குணம் கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் பாலு, இந்திரா தம்பதியர். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் பாலு சென்னையில் கட்டிட தொழிலாளியாக இருந்து வந்தார். தம்பதியரிடையே அடிக்கடி பிரச்சனை எழுந்து வருவது வழக்கமாகியுள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான பாலு அடிக்கடி இந்திராவிடம் பணம் கேட்டு தொல்லை செய்வதும் தர மறுத்தால் அடித்து உதைப்பதுமாயிருந்தது. இந்த நிலையில் இந்திரா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்காமல் கணவன் பாலு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது.
திருத்தணியில் மயானத்திற்கு சொந்தமான இடத்தில் நகர்ப்புற துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருத்தணியில் அரசு இடத்தில் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது. இதற்கு புதிய மருத்துவமனை கட்ட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான பணிகள் மயான இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள், இதே நகராட்சியில் தற்பொழுது மீண்டும் ஒரு நகர்ப்புற துணை சுகாதார நிலையம் எதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரம் குறித்த வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தனியார் பள்ளி கலவர தடுப்பு பணியின் போது காவல்துறையினரை கல்வி சித்தாக்கிய வழக்கு விசாரணைக்காக 100க்கும் மேற்பட்டோர் 3வது முறையாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் பிரசாத் காலமானதால் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த சென்றதால் இன்றைய வழக்குகள் அனைத்தும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நடைபெற்ற 2 விபத்துகளின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான பனச்சமூடு பகுதியில் வாகன விபத்தில் சிக்கிய இளைஞரை ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து ஆம்புலன்ஸ் கவிழ்ந்த நிலையில் அதில் இறந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதேபோல் பனிச்சமூடு பகுதிக்கு சென்ற அரசு பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்த பெண் கீழே விழுந்து பேருந்தின் பின் சக்கரம் ஏறி இறங்கியதால் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கயிறு தயாரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடோன் முழுவதும் எரிந்து சேதமானது. ஒட்டர்கரட்டுப்பாளையம் பகுதியில் கயிறு தயாரிக்கும் குடோன் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அங்கு புகை மூட்டத்துடன் திடீரென தீ பற்றிய நிலையில் குடோன் முழுவதும் தீ பரவியது. இதனால் அங்கிருந்த ஊழியர்கள் வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் இருந்த 40 டன் அளவிலான தேங்காய் நார் மற்றும் இயந்திரங்கள் முழுவதும் எரிந்து சேதமான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக கோவை ரயில் நிலையத்தில் பயணிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக திட்டமிட்டு இந்திய ராணுவம் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அழித்தது. இதனால் பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை ரயில் நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. செங்கம் பகுதியில் தொடர்ந்து 4 தினங்களாக மழை பெய்து வருவதால் கோடை வெப்பம் தணிந்து குளிர் காற்று வீசுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் தொடர்ந்து 4 நாட்களாக செங்கம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பிற்பகலில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. முசிறி பகுதியில் இயங்கும் தனியார் பால் நிறுவனத்திற்கு குடிநீர் ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி துறையூரிலிருந்து வந்த அரசு பேருந்து மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 9 பேர் லேசான காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சத்தீஸ்கர், தெலுங்கானா எல்லையில் பிஜப்பூர், காரேகுட்டா பகுதிகளில் 26 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையில் 26 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது உடல்களை கைப்பற்றி பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்த பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதாக, இதற்கு பதில் தாக்குதல் நடத்தி அவர்களை கொன்றதாகவும் கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் முக்கிய தீவிரவாதிகள் 2 கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் 2 பேர் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் என கூறப்படுகிறது. முரித் கேவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய தீவிரவாதிகளான முடாசிர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், இந்த வெற்றி தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்றதாக தெரிவித்துள்ளார். தமிழர்களின் நிலங்கள் பறிபோகுமேயானால் தமிழ் என அழியும் என்றார். ஆகவே தங்கள் கோரிக்கையை இலங்கை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வரும் 29ஆம் தேதி குடிமீள போராட்டம் நடத்தப்படும் என்றும் அனைத்து தமிழர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் எனவும் சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியில் தொடர்வேன் என்றும் இத்தனை ஆண்டுகளாக அன்பு காட்டிய ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்றும் ரோஹித் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 20 ஓவர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார் ரோஹித் சர்மா.
தென்மேற்கு பருவமழை வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பதால் தமிழகத்தில் உள்ள புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, கோவை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.